ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னதான் பிளவுஸ் தைச்சாலுமே கூட வந்து நம்ம கொடுக்குற அளவு பிளவுஸ்ல இருந்து பிளவுஸோட உயரத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்றதுல வந்து இன்னுமே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் வருது. ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட இந்த மாதிரி பேக் பீஸ் எடுத்து ஃபுல்லாக இப்படி வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது துணி எந்த சுருக்கமும் இல்லாமல் ஒன்று போல ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு அயன் கூட பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம டேப் வச்சு துணி எந்த சுருக்கமுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதை நல்லா நீங்கள் ஷுவர் பண்ணிக்கணும். சுருக்கம் இல்லாமல் இருக்கும்போது அப்படியே டேப் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 14.5 இன்ச்சு பிளவுஸோட உயரம் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 14.5 இன்ச்சு தான் இந்த பிளவுஸோட உயரம். ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வந்து கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வச்சிருக்காங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பிளவுஸோட உயரத்தை 14.5 இன்ச்சை வந்து இங்கே அப்படியே மிட் பாயிண்ட்ல வச்சு இங்கிட்டே இப்படி டேப் கழுத்தோட நடுப்பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 10 இன்ச் அளவுக்கு வந்து நெக் இறக்கம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்படிதான் வந்து நம்ம பிளவுஸோட உயரத்தையும் அதுல இருந்து அப்படியே நம்ம வந்து கழுத்தோட இறக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.